மரியாதைக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, ஓகே, நீதான் போயிட்ட. இது மேலுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு அண்ணன் வேண வேண்டிய கிடக்குது. அண்ணன் கிடையாது, விஜயபாஸ்கர் அவர்களே, மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்களே, தாங்கள் இந்த அஇஅதிமுக இயக்கத்திற்கு வரும்பொழுது என்ன நிலைமையில் இருந்தீர்கள்? நீங்களும் உங்கள் அப்பா பழனிவேல் அவர்களும் எந்த நிலைமையில் இருந்தீர்கள்? உங்கள் அண்ணன் அசோக் உள்பட எல்லாம் எந்த நிலைமையில் இருந்தீர்கள்? தற்பொழுது நீங்கள் அஇஅதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு செல்லும் பொழுது இன்று என்ன நிலைமையில் உள்ளீர்கள் என்பதை உங்கள் விராலிமலை தொகுதி மக்கள் நன்கு அறிவர். தாங்கள் ஒரு பள்ளி பருவத்தில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பார்வையில் பட்டு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவி சீட்டு வழங்கப்பட்டு வெற்றி பெற்றீர்கள். அம்மாவின் ஆசியுடன் அமோக வெற்றி பெற்று உங்கள் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினீர்கள். அன்று முதல் அஇஅதிமுக உங்களுக்கு தொடர்ந்து வளர்ச்சியை மட்டும்தான் கொடுத்துள்ளது. ஆனால் நீங்கள் அஇஅதிமுகவிற்கு என்ன கொடுத்தீர்கள்? ஒன்றும் கொடுக்கல. அஇஅதிமுக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக கழகமாக இருந்ததை தாங்கள் இன்று தாவேகாவிற்கு செல்லும் பொழுது வரை என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் என்றால், புதுக்கோட்டையில் உங்களை தவிர, அதாவது உங்களுடைய தொகுதி விராலிமலை தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியிலும் அதிமுகவை வளரவிடவில்லை, அதிமுக தொண்டர்களை வளரவிடவில்லை, அதிமுக அடுத்த கட்ட தலைவர்களை வளரவிடவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு மீறி யாராவது வந்துருவாங்கன்ற ஒரே காரணத்தினால எல்லாத்தையும் அடக்கி வச்சீங்க. கட்சி இன்னைக்கு ஒரே ஒரு புதுக்கோட்டை தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே அதிமுக நீங்கள் மட்டுமே விராலிமலையில் வென்றீர்கள். கந்தரவர்கள் கோட்டையில் கூட நம்மிலிருந்து சென்ற உங்களால் ஒதுக்கப்பட்ட சுப்பிரமணியம், முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் வெற்றி பெற்றார் தாவேகாவில். அதுபோன்று சென்ற முறை திமுக உங்களை தவிர அனைத்து தொகுதிகளையும், உங்கள் விராலிமலை தொகுதியை தவிர அனைத்து தொகுதியும் திமுக வென்றது. அப்பொழுதும் நீங்கள் உள்குத்து வேலை பார்த்து அதிமுக வேட்பாளரை தோற்கடித்தது திமுக அல்ல, நீங்கள் தான் அதிமுக வேட்பாளர்களில் புதுக்கோட்டையில் தோற்கடித்தீர்கள். அவர்கள் யாரும் உங்களுக்கு எதிராக வந்துவிடக்கூடாது என்றது. ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க? எத்தனை ஏக்கர் உங்க அப்பா நீங்க முதல் முறையாக எம்எல்ஏ ஆகும்போது விவசாய நிலம் வச்சிருந்தாரு. இன்னைக்கு எத்தனை ஏக்கர் நீங்க சுற்றுவட்டால் டெல்டா மாவட்டம் ஃபுல்லா எத்தனை ஏக்கர் இடம் வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய யூனிவர்சிட்டி, அதாவது எப்படி ஒரு கல்லூரியை கட்டி அந்த கல்லூரியை எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியாக சுத்தி உள்ள எத்தனை ஏக்கர் இடத்துகளை வாங்கி இன்னைக்கு அதை ஒரு யூனிவர்சிட்டி லெவலுக்கு அதை மாத்தி வச்சிருக்கிறீங்க. எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து அது. அடுத்தாப்புல எம்சண்ட் தொழிற்சாலை, நவீனமான எம்சண்ட் தொழிற்சாலை, எத்தனை கோடி ரூபாய் தொழிற்சாலை நீங்கள் நிறுவியிருக்கிறீர்கள். அதோட ரொம்ப கேவலமான ஒரு வேலை செஞ்சீங்க. நெடுஞ்சாலைத்துறையில் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் கான்ட்ராக்ட். எப்ப? திமுக ஆட்சி. யாரை வச்சு? ஏவா வேலுவை வச்சு எடுத்தீங்க. ஏவா வேலுவை வச்சு திமுகவோட தொடர்பு வச்சுக்கிட்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இறப்பிற்கு பின்பு திமுகவுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு 2000 கோடி ரூபாய்க்கு மேலான நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டுகளை எடுத்து செய்தீர்கள். அதோட இன்னொரு கேவலம், நாடாளுமன்ற தேர்தலில் ஏவா வேலுவுக்கு நீங்கள் அதிமுகவின் தொண்டர்களின் ரத்தத்தை உறிந்து கொண்டு அதிமுகவை வளர்ந்த நீங்கள் திமுக வெல்வதற்காக ஏவா வேலுவுக்கு நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு நீங்க டொனேஷன் கொடுத்தீர்கள். அது உள்பட அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் பணத்தின் மீது மட்டுமே குறியாக இருந்த உங்களை இந்த இயக்கம், விராலிமலை தொகுதி மக்கள் அனைவரும் அதிமுக இரட்டை இலை என்ற ஒரே காரணத்திற்காக உங்களை வளர்த்து விட்டார்கள். இன்று நீங்கள் இந்த இரட்டை இலைக்கும் துரோகம் செய்துவிட்டு தாவேகாவுக்கு போயிருக்கீங்க. தாவேகாவுக்கு போங்க, அங்க ஒரு சைக்கோ இருக்காரு. உங்களுக்கு மேல யாரு? பர்வேஷன் ஒரு அமைச்சர் இருக்காரு. அவர் எப்படின்னா, அவரை மீறி யாருமே வளரக்கூடாதுன்றதுல நம்பர் 1. உங்களுக்கு மாதிரி டபுள் மடங்கு அங்க போயிருக்கிறீங்க. மாப்பிள்ளைன்னு அவரை பர்வேஷன் நீங்க என்னதான் செல்லமா கூப்பிட்டாலும் அவரோட பார்வையெல்லாம் உங்க மேல இருக்கு. உங்களை எப்படி மட்டம் தட்டணும், உங்களை எப்படி கவுக்கணுன்ற வேலையை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால் உங்களின் அரசியல் வாழ்க்கையை அழிப்பதை பர்வேஷ் அவர்கள் பார்த்துக் கொள்வார். நீங்கள் புதுக்கோட்டையில் வெல்ல முடியாது. விராலிமலை தொகுதி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். விராலிமலை தொகுதி மக்களே, இந்த விஜயபாஸ்கர்
அடித்த பல்லாயிரம் கோடியில் சில ரூபாய்களை எடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கு செலவு செய்ததும், உங்களுக்கு இந்த தீபாவளி அன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கொடுத்த அந்த இதெல்லாம் கொடுப்பார், பொங்கல் தொகுப்பு, அது மாதிரி அதெல்லாம் வைத்துக்கொண்டு இவர் பெரிய கொடைவள்ளல் என்று தயவு செய்து நினைத்துக் கொள்ள வேண்டாம். இவரை பற்றி எங்களுடன் உங்களுக்கு நன்றாக தெரியும். இவர் பணத்தை எப்படி கொள்ளையடிப்பார், அந்த பணத்தை வைத்து விளம்பரம் தேடுவதற்காக எப்படி சில்லறைகளை விட்டு எறிவார் என்று அந்த வேலையை தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். ஆதலால் இந்த இடைத்தேர்தல் திருப்பி வந்தால் திரு விராலிமலை தொகுதி மக்கள் தயவு கூர்ந்து இந்த விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டி இவரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும். இதை தாழ்மையுடன் உங்களிடம் அதிமுக தொண்டராக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஜயபாஸ்கருக்கு பணம் எங்கும் பாயும், அதிகாரத்துக்காக என்ன வேணாம் செய்யலாம் என்று அலைந்து கொண்டிருக்கும் இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு நீங்கள் தக்க பாடத்தை புகுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.